வணக்கம் நண்பர்களே. பிக் பாஸ் சீசன் 8ல இருந்து நேற்றைய தினம் எலிமினேட் ஆகி வெளியே போன நம்ம தர்சிகா அவர்கள் அவங்களோட சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, "அன்புள்ள குடும்பத்தாரே, நீ என் மீது பொழிந்த அன்பை வெளிப்படுத்த வார்த்தைகள் இல்லை. ஸோ நான் பார்த்துட்டீங்கன்னா, அதே நேரத்துல உங்கள ஏமாற்றியதாக நான் உணர்கிறேன். அதுக்கு நான் வருந்துகிறேன்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் ஒரு கட்டத்துக்கு மேல நான் நானா தான் இருந்தேன். எந்த விதத்திலயும் நான் என்ன போலியா அங்க காட்டவில்லை. பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள நான் நானா தான் இருந்தேன் அப்படிங்கிறாப்லயே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு லைன் சொல்லியிருக்காங்க. "எனது உணர்வுகள் மற்றும் எனது விளையாட்டு உண்மையானது" அப்படிங்கிறாப்புல சொல்லியிருக்காங்க. எனது உணர்வுகள் அப்படின்னா, ஒருவேளை விஷால் மேல அந்த காதல் கொண்டத உண்மையா சொல்றாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அததான் வெளிப்படுத்துறாங்க போல தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா, என்னோட விளையாட்டு எது அடிப்படையில இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, "கால் எ ஸ்பேட் இஸ் எ ஸ்பேட்" என்பதுதான் எனது விளையாட்டு அப்படிங்கிறாப்புலயும் சொல்லியிருக்காங்க தர்சிகா அவர்கள். "அனைத்து அன்புக்கும் நன்றி. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்" அப்படின்னு சொல்லிட்டு தர்சிகா அவர்கள் பிக் பாஸ்ல இருந்து எலிமினேட் ஆகி வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு போஸ்டா போட்டு ரசிகர்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா ஒரு அன்பு வேண்டுகோளையும் வச்சிருக்காங்க. ரொம்ப நன்றி அப்படிங்கிறாப்லயும் சொல்லியிருக்காங்க. ஸோ தர்சிகா அவர்கள் பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள 70 நாள் இருந்துட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 70 நாள். ஸோ அவங்களோட விளையாட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு, பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ.